ஜே-10சி போர் விமானங்களை ஈரான் கூடிய சீக்கிரத்துல வாங்கிடுவாங்க. இந்த இந்தியா பாகிஸ்தான் கிளாஷ்லயே நிறைய வரவேற்புகளை இந்த விமானம் பெற்றிருக்கு. ரஃபேல் போர் விமானங்களை அழிக்கக்கூடிய ஒரு விமானமா இது உருவாக்கி இருக்கின்றத சீனா நிறைய இடங்கள்ல ஒரு புரோபகண்டாவா பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அதே சீனா சம்பந்தப்பட்ட சில ஆராய்ச்சியாளர்கள், ராணுவ விமர்சகர்கள் ஒரு விஷயத்தை இப்ப வார்னிங்கா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்பா, என்ன நடந்தாலும் சரி ஈரானுக்கு ஜே-10சி விமானங்களை மட்டும் கொடுத்துறாதீங்க. அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா ஈஸியா இஸ்ரேல் அந்த விமானங்களை ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்கன்னு நேரடியா சீன அரசாங்கத்துக்கு ஒரு வார்னிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஜே-10சி விமானம் பாகிஸ்தானை மட்டும்தான் இந்த இடத்துல எப்படி சொல்றது, அவங்க மட்டும்தான் இந்த விமானங்களை இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சீனாவுக்கு அடுத்தபடியா. ஸோ அப்படி இருக்கப்போ இன்னொரு ஃபாரின் பையர் கிடைச்சாங்கன்னா அது சீனாவுக்கு அட்வான்டேஜ் தானே. ஏதாச்சும் ஒரு விதத்துல அவங்களோட பிசினஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் தான் நம்ம பார்ப்பாங்க. அப்படி இருக்கப்போ சீனாவை சார்ந்த ஊடகங்களும் சீனாவை சார்ந்த அதிகாரிகளுமே அரசுக்கு இப்படி ஒரு பிரச்சனை எழுப்புறாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, இதை பத்தி தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் இது தம்பு டிபி ட்ரெண்டிங்ஸ். ஜே-10சி ஃபைட்டர் ஜெட்ஸ் இந்த இந்தியா பாகிஸ்தான் கிளாஷ்ல ஒரு வாரத்துக்கு மேல இந்த எப்படி சொல்றது, ரொம்ப ஹாட்டான டாபிக்கா இது போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம ரஃபேல நாங்க இந்த விமானங்களை பயன்படுத்தி சுட்டு வீழ்த்திட்டோம், இது ரஃபேல் கில்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய சீனாவோட அரசு சார்ந்த அதிகாரிகளே, யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய சீனாவோட எம்பசி ஸ்டாஃப்ஸே இதுக்கான ப்ரொபகண்டாவை பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரான்ஸ் நிறுவனம் இதுக்கு ஏகப்பட்ட எதிர்வினை தெரிவிச்சது மட்டும் இல்லாம இதுக்கான எவிடன்ஸ் பிரான்ஸ் சார்பில் சிலது கொடுத்து ரஃபேல் விமானத்தோட வீழ்ச்சிக்கு இந்த விமானத்துக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. இந்தோனேஷியா போன்ற நாடுகள்லாம் இனிஷியலா கொடுத்த ஆர்டரை விட இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்னமும் அதிகமான ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸை இந்த இடத்துல வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ரஃபேலை சுத்தி நிகழக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதிரி இருக்க இதுல மெயினான பங்கேற்பாளரா இருக்கிறது இந்த ஜே-10சி போர் விமானங்கள் தான். அப்படி இருக்கப்போ ஒரு 12 நாள் பிரச்சனை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு நடுவில் நடந்துச்சு. ஈரானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா ரஷ்யாவோட Su-35 விமானங்களை எதிர்பார்த்து கடைசியில Su-30 எதிர்பார்த்து Su-34 எதிர்பார்த்து ஏமாந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் தெரிவிச்சிருந்தாங்க. ஆக்சுவலா இது இந்த இந்தியா பாகிஸ்தான் கிளாஷ் நடந்த உடனே வந்த ஒரு செய்தி கிடையாது. இந்த இன்ட்ரெஸ்ட் தெரிவிச்சிருந்தது 2016-17 காலகட்டத்தில் ஆரம்பிச்சு 2018 ஆல்மோஸ்ட் 19 ஒரு டீலை மேக் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப க்ளோஸா அதுக்கப்புறம் கைவிடப்பட்ட ஒரு டீலா மாறிச்சு ஈரான் ஜே-10சி விமானங்களை வாங்குறது. சரி, ஓகேப்பா, இந்த ஜே-10 விமானங்களை வாங்குறதுக்கு ஈரான் எடுத்த முயற்சிகள் என்ன, அது கைவிடப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரைசிங் தான். ஒரு ரஃபேல் போர் விமானத்தோட விலையில 3ல் 1 மடங்கு தான் இந்த ஒரு போர் விமானம் ஜே-10சி விமானம். அதே மாதிரி ஒரு Su-35 விமானத்தோட விலையில பாதி தான் இந்த ஜே-10சி போர் விமானத்தோட விலைன்றது. அப்படி இருக்கப்போ வேற என்ன பிரச்சனை இதுல வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஈரான் கிட்ட ஃபாரின் ரிசர்வ் கிடையாது. ஏகப்பட்ட வருஷங்களா சாங்ஷன்ஸ்ல இருக்கிறதுனாலையும் இவங்களோட ஃபாரின் ரிசர்வ்ன்றது முக்கியமான சில தேவைகளுக்காக செய்யப்படுறதுனாலையும் இவங்களோட ஃபாரின் ரிசர்வ்ன்றது முக்கியமான சில வேலைகள்ல அவங்க ஈடுபட்டதுனாலையும் இவங்க கிட்ட சுத்தமா காசுன்றது கிடையாது. இவங்க ஏதாச்சும் பிசினஸ் பண்ணாதான் இவங்க கிட்ட அந்நிய செலவாணி கையில கொஞ்சமாவது இருக்கும். அப்படி இருந்தாதான் அவங்களால அந்த டாலர்ஸை யூஸ் பண்ணி இல்ல மற்ற நாடுகளோட சீனாவோட கரன்சியாவே இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி இவங்களுக்குள்ள ட்ரேட முடிக்க முடியும். அப்படி இருக்கப்போ சீனா என்ன பண்ணாங்கன்னா, இந்த இடத்துல ஓகே நீ டாலர்ஸை கொடுக்கலாம் பரவாயில்ல, என்னோட கரன்சி யான்ல நம்ம ட்ரேட் பண்ணலாம், அதுக்கான காசும் ஈரான் கிட்ட கிடையாது. இதுக்கு ஈரான் என்ன ஆஃபர் பண்ணாங்கன்னா, என்கிட்ட இவ்வளவு பெட்ரோலியம் ரிசர்வ் ஆனது இருக்கு, இதை இத்தனை வருஷம் கொடுக்கறதுக்கான ஒரு குத்தகையை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், அது வரைக்கும் நீ அதை ஆப்ரேட் பண்ணு. ஆல்மோஸ்ட் நம்ம இப்ப டோல் கேட்ஸ் எப்படி யூஸ் பண்றோமோ இந்த டோல் பிஓடி கான்செப்ட்ல யூஸ் ஆகும். என்னன்னா பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர். இந்த டோல்கேட்ஸை பெரிய பெரிய தனியார் நிறுவனங்கள் அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சாலையை கட்டமைப்பாங்க. கட்டமைச்சிட்டு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் நான் இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன், அதில் நான் இவ்வளவு சம்பாதிக்கணும்னுட்டு இத்தனை வருஷம் இவ்வளவு காசு வர வரைக்கும் இதை நான் ஆப்ரேட் பண்றேன், அதுல வரக்கூடிய வருமானத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு 10 வருஷத்துல அவங்களுக்கான லாபம் வந்துருச்சு, இல்ல அந்த அக்ரிமெண்ட் அதோட முடியுதுன்னா அதுக்கப்புறம் அது கவர்மெண்ட் கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இல்ல இந்த இடத்துல லீஸ் பேசிஸ்ல அதுக்கான வருமானத்தை கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குற மாதிரி ஆப்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதே ஒரு பிஓடி கான்செப்டுக்கு கீழே சீனாவுக்கு ஒரு ஆஃபரை கொடுக்குறாங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய இத்தனை எண்ணெய் கிணறுகள், இதை எத்தனை எண்ணெய் ஃபீல்ட்ஸ் என்கிட்ட இருக்கு, இதை நீ எடுத்துக்கோ. இதை எடுத்துட்டு இதன் மூலியமா வரக்கூடிய வருமானத்தை இந்த ஜே-10சி விமானங்களோட கடன் அடைக்கிறதுக்காக நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல இந்த விமானத்தை கொடுத்துட்டு அதுக்கான வருமானத்தை இல்ல அதுக்கான பணத்தை நீங்க இந்த எண்ணெய் கிணறுகளை ஆக்சஸ் பண்றது மூலியமா நீங்க எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபரை கொடுத்தாங்க. ஆனா அமெரிக்கா ஆல்ரெடி ஈரான் விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருக்கிறதுனால அவங்கள டென்ஷன் பண்ண வேண்டாம், இல்ல அமெரிக்காவை எதிர்த்து இந்த இடத்துல நம்ம எதுவும் பெருசா செய்ய வேண்டாம்னு ஈரான் அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கேட்ட இன்ஸ்டால்மெண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் பொதுவா இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல யாரும் பெருசா வாங்க மாட்டாங்க. ஆனா இவங்க கிட்ட ரொம்ப இந்த ஃபாரின் ரிசர்வ் கம்மியா இருந்ததுனால இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் ஈரான் இந்த இடத்துல சீனா கிட்ட கேட்டாங்க. ஆனா சீனா அதை கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல. அதுக்கப்புறமா தான் Su-35 எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு ரஷ்யா பக்கம் ஈரான் போனது. இப்ப திரும்பவும் இந்த ஜே-10சி போர் விமானங்களை கேட்கறதுன்றது ரஷ்யாவோட Su-35 கம்ப்ளீட்டா டினை பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா தான். இது கம்ப்ளீட் டினைல்னு சொல்ல முடியாது, ஏன்னா பார்ஷியல் அட்வான்ஸ்ன்றதை
ரஷ்யா கிட்ட ஈரான் மேக் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தும் ரஷ்யானால இந்த உக்ரைன் போர்ல ஏற்பட்ட இழப்புகளை சமாளிக்கிறதுக்கு லேட் ஆகிறதுனாலையும், முக்கியமான சில பிரச்சனைகள் ரஷ்யாவோட ராணுவத்துக்குள்ளே நடந்துட்டு இருக்கிறதுனாலையும், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சப்ளை செயின் பிரச்சனைனாலையும் Su-35 டெலிவரி உங்களால இன்னும் பண்ணி முடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் டைரக்டா ஈரானுக்குள்ள நுழைஞ்சு அடிச்சது ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்திருச்சு. உன்னோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள உன்னோட மிகப்பெரிய எதிரியோட விமானம் பறக்குதுன்னா உன்னோட விமானப்படை அவ்வளவு வீக்கா இருக்குன்றத ஈரான் ரொம்ப தெளிவா புரிஞ்சுட்டாங்க. சோ இது எல்லாத்தையும் இப்ப இவங்க கவுண்டர் பண்ணனா இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷன் J-10C தான். ரஷ்யா ஒரு விமானத்தை கொடுக்கறதுக்கு 4 வருஷம் 5 வருஷம் ஆகுதுன்னா 6 மாசத்துல ஒரு விமானத்தை தயாரிச்சு சீனாவால கொடுக்க முடியும். அதனால வேற வழி இல்லாம சீனா கிட்ட போயிட்டு அவங்களோட போர் விமானங்களை கேட்கறாங்க. இப்படி கேட்டதுக்கு சீனா ரிஜெக்ட் பண்றதுக்கும் என்ன காரணம் இருக்கு? ஒருவேளை சீனா ஈரான் கிட்ட வேற ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா, இல்ல வேற ஏதாச்சும் மினரல்ஸ் அவங்க கிட்ட இருந்து ஆக்சஸ் பண்றாங்களான்னு பார்த்தோம்னா அதெல்லாம் கிடையாது. மெயினா இந்த இடத்துல சீனா பயப்படுறது இஸ்ரேலை பார்த்து. இஸ்ரேலை பார்த்து ஏன்பா சீனா பயப்படணும்? ஒரு போர் விமானத்தை கொடுத்தா இந்த இடத்துல இஸ்ரேல் என்ன பெருசா ஈரான்குள்ள பண்ணிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா காரணம் இருக்கு. இஸ்ரேலோட மொசாட் நெட்வொர்க் ஈரானோட எல்லா பகுதியிலுமே பரவி இருக்காங்க. மொசாடோட வரலாறை ஈரான்குள்ள எடுத்து பார்த்தோன்னா அவங்க இஸ்ரேல்ல இருக்காங்களா இல்ல அவங்களோட ஹோம் பேஸ் ஆனது ஈரான்குள்ள இருக்கான்றதே தெரியாது. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட ஆபரேஷன்ஸா பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் அவரோட வீட்டுல இருக்காருன்னா அவரோட வீட்டுல வேலை செய்யற ஒரு ஆள் அவரோட வீட்டு வேலையால் மொசாட் ஏஜென்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவரோட கார் டிரைவர் மொசாட் ஏஜென்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ராணுவத்துல இருக்கீங்க, அந்த இடத்துல நீங்க சாப்பிடுறீங்க, அந்த சமையல் கூடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் மொசாட் ஏஜென்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு ஏங்க நீங்க தண்ணி குடிக்கிறீங்க, அந்த தண்ணியை கொண்டு வைக்கக்கூடிய ஒரு நபர் மொசாட் உளவாளியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் இன்னைக்கு ஈரானோட நிலைமை. இவ்வளவு ஏன் இப்ப நடந்ததுல ரீசெண்டா அந்த 12 நாள் பிரச்சனை, அந்த 12 நாள் பிரச்சனையில எந்தெந்த இடத்துல ஈரானோட ரேடார்ஸ் இருக்கு, எந்தெந்த இடத்துல ஈரானோட முக்கியமான சைட்ஸ் இருக்குன்னு அங்க வேலை செஞ்ச நபர்கள் முதல் கொண்டு மொசாடோட உளவாளிகள் இருந்திருக்காங்க. சில இடத்துல ரேடார்லாம் பார்த்தோம்னா இன்டர்னல் எக்ஸ்ப்ளோஷன்றதை நம்ம படிச்சிருப்போம். ஈரானுக்குள்ள இஸ்ரேல் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல லோக்கல் எக்ஸ்ப்ளோஷன் உணரப்பட்டிருக்குன்னு அதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தவங்களே மொசாடோட ஏஜென்ட்டா இருந்திருக்காங்க. 2 ரேடார் நெட்வொர்க்கை அவங்களே அழிச்சிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை ஈரானுக்குள்ள இஸ்ரேல் உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா J-10C விமானங்களை நீங்க தூக்கி கொடுத்தீங்கன்னு வைங்க, நாளைக்கு அதை ஓட்ட போறது ஒரு இஸ்ரேலோட உளவாளியா இருக்கலாம். இந்த அளவுக்கு நீங்க ரிஸ்க் எடுத்து இந்த விமானங்களை கொடுக்கறது கம்ப்ளீட்டா இந்த விமானங்களோட ப்ளூ பிரிண்டை எடுத்து அதை இஸ்ரேல் கிட்ட கொடுக்கறதுக்கு சமம்னு அவங்களோட தரப்பு வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஆக்சுவலா இங்க சொல்றது உண்மைதான். இந்த அளவுக்கு ஒரு நாட்டுக்குள்ள எதிரியோட உளவு நடமாட்டம் இருக்கு, இந்த அளவுக்கு ஊடுருவி அவங்க இருக்காங்கன்னா யாரும் அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு வெப்பன் சிஸ்டம் கொடுக்கறதுக்கு முன் வர மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க வெப்பன் சிஸ்டம் கொடுக்கறதுக்கு காரணம் இஸ்ரேலுக்கு எதிராக இல்ல அந்த மொசாடோட நெட்வொர்க் கிட்ட இந்த போர் விமானத்தோட டீடைல்ஸ் போயிடும்ன்றது மட்டும் கிடையாது. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதோட சோர்ஸ் கூட பிரேக் பண்ணிட்டாங்க, இல்ல முக்கியமா இதோட ரேடார்ஸும் அந்த மிசைலும் அதை பத்தி எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்குது அதை பத்தின டீடைல்ஸ் கேதர் பண்ணிட்டாங்கன்னா சீனாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த நாட்டுக்கு வேணா அவங்களால அது கொடுக்க முடியும். மெயினா இந்தியாவுக்கு. ஏன்னா பாகிஸ்தானை இஸ்ரேல் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, சீனா கூட அவங்களோட ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குன்றது நல்லாவே தெரியும். இஸ்ரேலுக்கு பெருசா சீனா கூட எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. அப்படி இருக்கப்போ இதோட கோடை பிரேக் பண்றாங்க, இது சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ் ஏதாச்சும் முக்கியமா கிடைக்குதுன்னா கண்டிப்பா அதை இந்தியா கிட்ட ஷேர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுவும் சீனாவுக்கு நல்லா தெரியும். இதுவும் ஒரு முக்கியமான காரணம் இந்த ஒரு டீலை இவங்க ரிஜெக்ட் பண்றதுக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப ஈரான் எப்படி சொல்றது, ஒரு 40 ஃபைட்டர் ஜெட்ஸ் இனிஷியலா பார்த்தோம்னா 150 ஃபைட்டர் ஜெட்ஸ் வாங்குறதுக்கான பிளான்ல இருந்தாங்க. ஆனா அவங்க கிட்ட ஃபாரின் ரிசர்வ் இல்ல, அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்றப்போ உடனே அதோட எண்ணிக்கை குறிச்சு 80 மாத்தினாங்க. இப்ப லாஸ்டா 40ல நின்று இப்போதைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 விமானங்களையாவது நாங்க டெஸ்ட் பண்றதுக்காக கொடுங்க, இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த அதிகமான விமானம் நாங்க வாங்கணும்னு சொல்லிட்டு இது ஒரு ரெக்வஸ்டா இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு ஃபர்ஸ்ட் ஃபைட்டர் ஜெட்ஸ்ன்றது தேவையில்ல. ஆக்சுவலா சைனா டினை பண்றதுக்கு மெயினான ஒரு ரீசனா பின்னாடி இதுவும் கூட இருக்கலாம். நீங்க ஒரு ஃபைட்டர் ஜெட்டோட நெட்வொர்க்கை கிரியேட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட A2D ஆக்சஸ்ன்றதை நீங்க டினை பண்ணணும். எதிரி உங்களோட நாட்டுக்குள்ள நுழையக்கூடாதுன்னா உங்களோட ரேடார் ஃபங்க்ஷன்ஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ எங்க வேணா நுழையலாம், எப்படி வேணா அடிக்கலான்றது உங்ககிட்ட ரேடார் நெட்வொர்க் ப்ராப்பரா இல்லைன்றது தான் காமிக்குது. ஸோ ஒரு நாட்டோட விமானம் உள்ள வரதுக்கு முன்னாடி அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாத்தணும். உங்களோட நாட்டுக்குள்ள இந்த அளவுக்கு ஸ்டெல்த் ஃபைண்ட் பண்ணக்கூடிய ரேடார்ஸ் இருக்கு, இந்த அளவுக்கு அவங்க கிட்ட பவர்ஃபுல்லான ப்ரொஃபைலுடைய ரேடார்ஸ் இருக்குன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மாறும். ஸோ அப்படி பார்த்தோன்னா முதல்ல ஈரான் இந்த இடத்துல அவங்களோட ரேடார் நெட்வொர்க்கை பில்ட் பண்ணி ஆகணும். இரண்டாவது இருக்கக்கூடியது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸை இன்னமும் இன்க்ரீஸ் பண்றது. ஈரான் கிட்ட இப்ப பவர் S-300 மாதிரி சில யூனிட்ஸ் ஆனது இருக்கலாம். ஆனா இது மட்டும் பார்த்தாது. ஸ்டெல்த்தை கில் பண்ணணும்னா அதுக்கான சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டமானது இருக்கணும். இதெல்லாம் இப்ப S-400 மாதிரி, இப்போ அமெரிக்காவோட பேட்ரியாட் மாதிரி இந்த மாதிரி நிறைய யூனிட்ஸ் இருந்தா மட்டும்தான் இவங்களால அடுத்தது விமானங்களை பத்தி யோசிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட டிஃபென்ஸுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை ப்ராப்பரா இந்த இடத்துல மேக் பண்ணா மட்டும்தான் இதுக்கு அடுத்தபடியா உங்களால அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு தேவைப்படக்கூடிய விமானங்களை பத்தி யோசிக்க முடியும். இது எதுவுமே இல்லாம எடுத்த உடனே விமானத்தை வாங்கி நீங்க முன்னாடி நிறுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான டார்கெட்ஸ் அது மாறிடும் இஸ்ரேலோட ஒரு ஸ்ட்ரைக்கு. ஸோ மெயினா இப்ப ஈரான் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அவங்களோட ரேடார் நெட்வொர்க்ஸ் மேலேயும் அவங்களோட சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் ஸ்டெல்த் கில்லர் மிசைல்ஸ் மேலேயும் மட்டும்தானே தவிர இந்த விமானங்கள் மேல கிடையாது. அதை ப்ராப்பரா ஒரு நெட்வொர்க் அவங்க கிரியேட் பண்ணா மட்டும்தான் அடுத்தது விமானங்களை பத்தி அவங்க யோசிக்க முடியும்.
ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஈரானுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு தேவைப்படுது ரேடார்ஸும் எலக்ட்ரானிக் ஜாமிங் யூனிட்ஸும் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டமும். அதுக்கு அடுத்தபடியாக தான் போர் விமானங்களோட எண்ணிக்கை தேவைன்றது என்னோட கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஏன்னா ரஷ்யாவோட சில முன்மான்ஸ் மாதிரி எலக்ட்ரானிக் ஜாமிங் யூனிட்ஸ் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து மீதி இருக்கிறதே வந்து அவங்க ரெடி பண்ணதான் ப்ராப்பராக இவங்களால இவங்களோட விமானப்படையை அந்த இடத்துல வழி நடத்த முடியும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோஸ் அது ஒரு இந்த விடுபடுது எல்லாருக்கும்.